ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவு குலாப் ஜாமுன் பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அது காஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ அது எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நல்லா அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம நல்லா உடச்சி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அது ஆறுனதுக்கப்புறமா கையில் எடுத்து இப்படி நம்ம ஹோல்டு பண்ணால் அந்த மாவு அப்படியே சஸ்டெயின் ஆகணும். அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நீங்கள் அது கூட மில்க் பவுட்ரு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட மில்க் பவுட்ரு இல்லாததுனால நான் கோதுமை மாவு மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். ஸோ கோதுமை மாவில் ஹாட் வாட்டர் ஆர் மில்க் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. அது கன்சிஸ்டன்சி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதுக்கப்புறமா ப்ரூஃபிங்காக விட்டுடலாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் மாவு நல்லா ப்ரூஃப் ஆகட்டும். அதுக்கப்புறமா அந்த கேப்பில் நம்ம ஜீரா காய்ச்சி எடுத்து வச்சிடலாங்க. ஜீராக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது அந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட்டும் லைட்டாக கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே ஏலக்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மாவு ப்ரூஃப் ஆனதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டு சிம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. மாவில் கிராக் இல்லாமல் உருண்டை பிடிக்கும்போது கிராக் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு குலாப் ஜாமுன் சூப்பராக கிடைக்கும். ஓகே, எம்மி குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்குங்க. ரொம்ப ஜூஸியாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். கோதுமை மாவில் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. ஸோ செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.